உதயநிதியை சின்னவருங்காரு. இவன் பத்திரிக்கையாளரா இல்லைன்னா பரதேசி பண்ணி மேய்ச்சவனான்னு தெரியல. இன்னைக்கு எக்ஸலத்தில் ஒன்று போட்டுக்காரு பாருங்க. தமிழிசையை டும்ளிசையாம். டும்ளிசையை தனது வார் ரூம் மூலம் அட்டாக் செய்ய தொடங்கியுள்ளார் ஆடுமலை. அண்ணாமலையை ஆடுமலைன்னு இருக்காரு. எடப்பாடி பற்றிய பேச்சை விமர்சித்ததால் ஆடுக்கு கோபமாம். போட்டிக்கு அக்காவும் வார் ரூம் தொடங்கி ஆடுமலையை அசிங்கப்படுத்த போகிறதாம். சபாஸ், சரியான போட்டி. மற்றவங்க காதை மூடிக்கோங்க. தருதல பிரகாஷ், நீ நாயே ஒரு பத்திரிக்கையாளர், ஒரு கட்சிக்காரனா இருந்தா கூட சரி, நியாயம் இப்படி பதிவிடுத ஓகேங்களா. நீ நடுநிலைன்னு பேசிட்டு இருக்க நாய், நீ நடுநிலையா இருப்பியா? நீ எப்படிப்பட்ட இப்படி ஒரு எக்ஸலத்திலே இவ்வளவு கேவலமா பேசுதிய, நீ எப்படி ஒரு நடுநிலையான பத்திரிக்கையாளராக இருப்ப? 200 ரூபாய்க்கு வாங்கிட்டுங்க நாயா இருப்பா போடுக்க. நீ ஏன் பத்திரிக்கையாளர்னு போடுறது? இல்லை திமுக கட்சியில சேர்ந்தவனே. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்ந்த நிர்வாகிகளும் என்ன பண்ணணும்னா, இந்த நாயை ஏதாவது ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கூட்டு வந்து உட்கார வச்சாங்கன்னா, ஐயா இந்த நாய் இருக்க இடத்துல நாங்கள்